வணக்கம், நான் தான் ஆகாஷ் பேசுகிறேன். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வீட்டை பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம வண்டியையும் கவனிச்சுக்கணும். அதாவது நார்மலாக சர்வீஸ் விடுறது மட்டும் இல்லை, தினமும் நம்ம க்ளீன் பண்ணுறதுலேருந்து சரி, இல்லை வாட்டர் வாஷ் கொடுக்கறதுலேருந்து சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வண்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் தினமும் க்ளீன் பண்ணுங்கள், இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளீன் 360 டீட்டெயிலிங் அப்படின்ற ஒரு ஆட்டோமொபைல் டீட்டெயிலிங் கம்பெனி. அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி அந்த வண்டிக்கு டீட்டெயிலிங் பண்ணுவாங்க. டீட்டெயிலிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வண்டியில் பிளாஸ்டிக் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெட்டாலிக் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது நாளாக ஒன்று கலர் போயிடும், இல்லை ஃபேட் ஆகும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். மெட்டல் பார்ட்டில் வந்துட்டு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், ரெஸ்ட் ஆகும் ஜாஸ்தியாக. அது ஆகிறப்போ நமக்கு வண்டி வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், ரெகுலராக நம்ம வண்டியை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த டீட்டெயிலிங் பண்ணலாம். இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணுறதுனால உங்கள் வண்டிக்கு எதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இது ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் தான் டீட்டெயிலிங். ஒரு வண்டிக்கும் எப்படி ஒரு வாடகை வீட்டில் பழைய ஆள் போய் புது ஆள் வர்றப்போ வாட்டர் வாஷ் பண்ணி புது பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க. அதே போல் தான் நம்ம வண்டியும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இல்லாமல் இந்த டீட்டெயிலிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்ம வண்டியில் துருப்பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்காது. டீட்டெயிலிங் பண்ணுற விஷயத்தில் வேக்ஸ் கோட்டிங்கும் சேர்ந்துருக்கு. வேக்ஸ் கோட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியோட பெயிண்ட் லேயர் இருக்குல்ல, பெயிண்ட் மேலே ஒரு திக்கான லேயர் ஃபார்ம் ஆகிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகி ஒரு 3லேருந்து 6 மாதம் நீங்கள் எந்த மாதிரி டைப்பான கோட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 3லேருந்து 6 மாதம் அது நிலச்சி நிற்கும். அந்த லேயர் வந்துட்டு ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிறதோ சரி, இல்லை நம்ம சகதி தண்ணி, அதாவது பக்கத்தில் போடுற வண்டியோட சகதி தண்ணி வந்து மேலே வந்து படும். அந்த படுறப்போ அந்த சகதி தண்ணி வந்து வண்டியில் ஒட்டாமல் சரிஞ்சு கீழே வந்துடும். நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே போதும், அது தானாகவே வெளில வந்துடும். ரோட்டில் சும்மா பார்க் பண்ணியிருக்கிறப்போ வேறு ஏதோ ஒரு வண்டியோ இல்லை சின்ன பசங்க வந்து வண்டி மேலே கோடு போடுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுற நேரத்தில் இந்த வேக்ஸ் கோட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை தடுக்கலாம். சரி, நம்ம இப்போது இந்த க்ளீன் 360 டீட்டெயிலிங் கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களோட சர்வீஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவங்களோட மெயினான சர்வீஸ் என்னென்ன அப்படின்னா, வாட்டர் வாஷிங், அப்புறம் வாட்டர் இல்லாமல் தண்ணியே யூஸ் பண்ணாமல் வண்டியை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து டீட்டெயிலிங் பண்ணுறாங்க, பாலிஷிங் பண்ணுறாங்க. இன்டீரியர் கிளீனிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது வண்டியில் இருக்கிற இன்டீரியர் பார்ட்ஸ், காரு பைக் எதுவாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் மேலே க்ளீன் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் EngineBay Cleaning அப்படின்னு சொல்லுவாங்க. பைக் இன்ஜின்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டையாக இன்ஜினில் இருக்கும். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறது ஏர் கூலிங் சிஸ்டம் அது. அடுத்து பிளாஸ்டிக் வந்து ஃபேடாக இருக்கும். சில பைக்லலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு இந்த டியூக்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து நீட்டாக இருக்கும், நீளமாக வந்திருக்கும். பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு மட்கார்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது நீங்கள் புதுசாக மட்கார்டு மாற்றுறதுக்கு பதிலாக இவங்க வந்து ரினியூ பண்ணி கொடுக்குறாங்க. அதை இவங்களோட அடுத்த சர்வீஸ் என்னென்னா மெட்டல் பாலிஷிங். அதாவது மெட்டல் புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புல்லட் வந்துட்டு ஃப்ரண்ட் மட்கார்டு பேக் மட்கார்டுலாம் ஃபுல் குரோம் மெட்டலாக இருக்கும். அந்த குரோம் மெட்டலை வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயமும் இந்த கம்பெனி பண்ணுற மெயின் சர்வீசஸ். இதை வந்துட்டு அவங்க இடத்துக்கு தான் போய் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, இவங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வண்டி இல்லை பைக் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுறப்போ அந்த மிஷின்ஸ்க்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு தேவைப்படும். அதை மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணணும். இவங்க பண்ணி கொடுக்குற எல்லா சர்வீஸுமே
அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு கூட அவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது. சென்னை சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் இவங்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. சென்னை விட்டு அவுட்டராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதை விட ஒரு நல்ல ஆட்டோமொபைல் டீட்டெயிலிங் கம்பெனி சென்னையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் நான் கீழே என் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கூட காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் இந்த மியூசிக்கார் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோடைய இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.